ஹாய் கைஸ் a டே இன் மை ஹோம் டவுன் பார்க்கலாமா? என்னதான் பெங்களூர்ல அவ்வளோ பெரிய சிட்டில இருந்தாலும், நம்ம சொந்த ஊர்ல கிடைக்கிற மாரியான மன நிம்மதி கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால தான் என்னோட மன நிம்மதிய தேடி எங்க ஊருக்கு கிளம்பிட்டேன். நைட்டு பஸ் ஏறும்போது இவ்ளோ டிராஃபிக்ல தூங்குன நானு, காலையில எந்திரிக்கும்போது என்னோட வியூ இப்படி தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுமே என்ன வெல்கம் பண்றதுக்கு நெறைய பேர் இருந்தாங்க. அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் நான் வளர்த்துற 2 நாய்ங்க, அப்புறம் ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு எல்லாருமே ரொம்ப வார்மா என்ன வெல்கம் பண்ணாங்க. வந்ததுமே எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டுட்டு, அப்படியே இந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, நானும் என்னோட நாய்க்குட்டியும் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே எங்க வீட்ல இருக்க பூச்செடிலாம் பார்த்துட்டு, அதுல என்னென்ன பூ இருக்குன்னு பார்த்தேன். இந்த ஜாதி முல்லைல மட்டும் நெறைய பூ பூத்திருந்துச்சு. அத அப்படியே எடுத்து ஒண்ண காதுல சொருவிட்டு, அப்படியே மறுபடியும் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு பஸ் ட்ராவல்ல சுத்தமா தூக்கம் இல்ல. அதனால வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் அம்மா மதியம் நீ சமைக்கிறியான்னு கேட்டாங்க. நானும் சரி ஏதாவது சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியலும், பாசிப்பருப்பு குழம்பும் தான் வைக்க போறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ரைஸ் வச்சிரலாம் அப்படின்னு குக்கர்ல ரைஸ போட்டுட்டு அதையும் விசில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பாசிப்பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி பருப்ப குக்கர்ல போட்டு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, நல்லா தாளிப்பு போடுறதுக்குலாம் தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமா அத எடுத்து அப்படியே கொட்டிருங்க. அதில கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு, நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு குழம்பு சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வைக்கிறதுக்காக ஒரு வடச்சட்டியில எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை கடல பருப்பு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக வெங்காயம், மொளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா கலர் மாறுனதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லயே வந்துட்டு வதக்கணும். நல்லா வதங்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவ போட்டுட்டு, அதே லோ ஃப்ளேம்லயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். தண்ணிலாம் ஆட் பண்ணா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். அதனால தண்ணி ஆட் பண்ணாம லோ ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்பப்போ மட்டும் மறக்காம விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிளா ஒரு லஞ்ச் ரெடி. அதுக்கப்புறம் நான் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சமா கர்டும் போட்டுட்டு இந்த பொரியலோட சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாப்பிட்டுட்டு எங்க வீட்ல சில ஜீவன்களெல்லாம் இருக்கு. அதுல முதல் ஜீவன் இதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் பேர் வந்து டாமு. இவன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் அப்படியே ஓடி வந்துருவான். இவனுக்கு நான் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டுலாம் ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ பாசமா மேல ஏறிட்டு விளையாடிட்டு இருப்பான். செகண்டு இந்த பூனை. இந்த பூனையோட பேரு ஒயிட்டி. எங்க அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணாது. அழகா தூக்கி வச்சுட்டு நம்ம எங்க படுக்க வச்சாலும் நம்ம கூடவே படுத்து தூங்கும். பெட்ல தூங்கும். இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருக்கும். எங்க அம்மாலாம் பூனைய பார்த்தாலே அடிச்சு துரத்துவாங்க. எங்க அம்மாவையே மயக்கி வச்சிருக்கு. 3வதா ஒருத்தன் இருக்கான். ஆனா அவனெல்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. பக்கத்துல போனாலே அப்படியே இஷ்டத்துக்கு குதிப்பான். பக்கத்துல நிக்க கூட முடியாது. அதனால இவன் கிட்ட இருந்து தூரமாவே இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன எங்க அம்மா தோட்டத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அம்மா கூட போயிட்டு அங்க குட்டி குட்டி கோழி குஞ்செல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கீழ கூட வர முடியாம இருந்துச்சு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அம்மா மாடுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பஞ்செல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திட்டு மெதுவா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த பூனைக்குட்டி என் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்துச்சு. அத தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு, கொஞ்சிட்டு நான் தான் இந்த பூனை ரொம்ப அமைதியான பூனைன்னு சொன்னேன்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த பூனைய தூக்கி நீங்க எந்த டைரக்ஷன்ல போட்டாலும் அந்த டைரக்ஷன்ல அமைதியா படுத்துக்கும். அதனாலேயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என் கூடயே பக்கத்திலேயே படுக்க வச்சிருப்பேன். அப்படியே கிளைமேட் வேற நல்லா இருந்துச்சா, லைட்டா மழை வேற வர மாரி இருந்துச்சு. அவ்ளோ க்ளவுடியா இருந்தது. கொஞ்ச நேரம் அத அப்படியே ரசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். இப்படி தான் என்னோட டே ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிஞ்சது. இதே மாரி விளாக்ஸ்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.